இதுவரை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இன்றைக்கு அந்த போட்டிகளை முன்னெடுத்த அனைத்து வீரர்களும் குறிப்பாக கோச்சஸ் போன்ற பல்வேறு இந்த போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியவர்கள் இந்த போட்டிக்கு கடந்த 3-4 நாட்களாக இங்கேயே வந்து தங்கியிருந்து பெருமதிப்பிற்குரிய திரு கோபால் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள், ராஜு போன்றவர்கள் நேற்றைக்கு பெயர்களை அறிவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏராளமானவர்கள் இன்றைக்கு இந்த போட்டிகளில் மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைக்கு பெருமதிப்புக்குரிய புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் பைசன் திரைப்படத்தின் நிஜநாயகன் மனத்தி கணேசன் அவர்களும் வருகை தந்து போட்டிகளை முறையாக தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிற உங்களை வாழ்த்துவதற்கு அண்மையில் தேசிய விருது பெற்ற குணச்சித்திர நடிகர், குணச்சித்திரம், நகைச்சுவை என்று பல துறைகளிலும் இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய MS பாஸ்கர் அவர்கள் இங்கே வருகை தந்து வாழ்த்தி உரையாற்றவிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்தையும் விளையாடி கொண்டிருக்கின்ற தங்க மங்கைகளான உங்களை வாழ்த்துகின்ற வகையிலேயும் பெருமதிப்புக்குரிய திரு MS பாஸ்கர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற குணச்சித்திர நடிகர், சிறந்த ஒளிப்பதிவாளர், இயக்குனர் என்று பல்வேறு பரிமாணங்களை பெற்ற பெருமதிப்பிற்குரிய இளவரசு அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்தவுடன் மறுப்பேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு கூடுதல் போனஸாக மரியாதைக்குரிய மருது அழகராஜ், மிக சிறந்த இலக்கியகர்த்தா, என்ன நான் சொல்றது எனும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கவித்திறனால், மிக சிறந்த எழுத்தாற்றலால் தமிழகத்தின் அரசியலை அச்சுவேராய் ஆணுவேராய் என்று சொல்வார்களே, அதுபோல் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற திரு மருது அழகராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். நிச்சயம் வெல்வோம் 700 படைப்போம் வரலாறு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பல்வேறு முழக்கங்களுக்கு இன்றைக்கு அவருடைய கவிதை வரிகள் பெரிய அளவில் இன்றைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிச்சயம் இந்த சைதையில் முதல்வர் கோப்பை நாளைக்கு ஒரு கவிதை படைக்கும், கவிதையை படைப்பார். நிச்சயம் உங்களுக்கான அது வாழ்த்து செய்தியாக இருக்கும். எனவே அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த 3 பெருந்தகைகளையும் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த மேடையில் வீற்றிருக்கிற சென்னை தெற்கின் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிளைக்கழகங்களின் செயலாளர்கள், அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என்று ஏராளமான நிர்வாகிகள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். நான் நேற்றைக்கே சொன்னதைப் போல மேடையில் வீற்றிருக்கிற அல்லது மேடைக்கு முன்னாலேயும் இருக்கிற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளின் பெயர்களை சொன்னால் அதுவே 1 மணி நேரம் ஆகும். எனவே இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. கபடி என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி ஜல்லிக்கட்டு, கபடி போன்ற வேற விளையாட்டுகள் தமிழர்களின் ஒரு வீரத்திற்கு, விவேகத்திற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோன்ற இந்த கபடி என்கின்ற இந்த வீர விளையாட்டு, விவேக விளையாட்டு மிக மிக அனைவரும் கூர்ந்து நோக்குகிற வகையிலான இந்த விளையாட்டில் மிகப்பெரிய அளவிலான சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற இளம் மங்கையர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நேரத்தை நாங்கள் நீண்ட நேரம் வீணாக்க விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் மேடையில் பேசுவதற்கு ஏராளமான நிர்வாகிகள் இருந்தாலும் இந்த 3 பேரை மட்டுமே பேச அழைத்து
மிக சீக்கிரமாக உங்களுக்கு இந்த களத்தை விட தயாராக இருக்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த 3 பெருமக்களையும் பெருமிதத்திற்குரிய நடிகர் எம்.எஸ். பாஸ்கர், நடிகர் இளவரசு, எழுத்தாளர் மருது அழகுராஜ் ஆகிய 3 பேரையும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார். அரசு சாதனைகள் என்பதையும் கடந்து இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். உலகத்தில் ஒரு சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்று உடைத்த கார்ல் மார்க்சின் முழு உருவ திருவுருவ சிலை இன்றைக்கு சென்னை தலைநகரில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஓரிரு இடங்களில் மட்டுமே அமைய பெற்றிருக்கிற கார்ல் மார்க்ஸ் அவருடைய திருவுருவ சிலையை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கன்னிமாரா நூலகத்தின் வாயிலில் திறந்து வைத்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிற நான் சார்ந்திருக்கிற துறையிலும் கூட இன்றைக்கு ஒரு 359 கோடி ரூபாய் செலவில் 139 மருத்துவமனை கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். நேற்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் 4800 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் புதிய பூங்காக்கள், கழிவுநீர் அமைப்புகள் என்று ஏராளமான திட்டங்களை நேற்றைக்கு தொடங்கி வைத்தார். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பீடுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 2026 2.0 இங்கே ஒரு வாசகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் வா முதல்வரே, மீண்டும் வா, மீண்டும் வா ஸ்டாலினே என்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களே இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் எதிரிகளுக்கு பதில் சொல்வதற்கு மேடையில் இருக்கிற நாங்கள் தேவையில்லை. எதிரில் வீட்டிருக்கிற மகளிராகிய நீங்களே இன்றைக்கு பொருத்தமான பதில்களை எதிராளிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சமூக வலைதளங்களில் பார்க்கிற போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேடையில் வீற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தலைமை கழகத்தின் பேச்சாளர்களோ பதில் சொல்வதற்கு பதிலாக பொதுமக்களே இன்றைக்கு எதிரிகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் 2026 மே மாதத்தில் முதல்வர் பொறுப்பேற்கவிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நானும் வாழ்த்தி உங்கள் கரவொலியோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.